மகனே, என்ன ஆயிற்று உனக்கு? நான் சொன்னேனே, நீ என்னை ஒருமுறை கூட மனசார அழைத்தால் நான் ஓடி வருவேன் என்று. இதோ உன் கண்ணீரின் சத்தம் கேட்டு கருப்பசாமி வந்துவிட்டேன் மகனே. எத்தனை பேர் உன்னை நம்பிக்கை கொடுத்து பின்னால் துரோகம் செய்தார்கள். எத்தனை இரவுகள் நீ தனியாக அழுதாய். உன் தலையை தாங்க யாரும் இல்லாத அந்த இரவில் நான் உன் அருகில் நின்றேன் மகனே. நீ ஏன் என் வாழ்க்கை இப்படியா என்று வானத்தை பார்த்து கேள்வி கேட்டபோது உன் நடுங்கும் குரல் என் இதயத்தை கிழித்தது. உன் கண்ணீரை நான் எண்ணிக்கொண்டேன். ஒரு துளி கூட வீணாகவில்லை. உன் நெஞ்சு உடைந்தது, ஆனால் உன் ஆன்மா இன்னும் தெய்வீகமாய் எரிகிறது. உன்னை விட்டு போனவர்கள் உன் மதிப்பை அறியாதவர்கள். ஆனால் நான் அறிவேன் மகனே, உன் உள்ளம் பொன்னாக இருக்கிறது. இன்று நீ பாதையில் விழுந்திருக்கலாம், ஆனால் நாளை உலகம் உன் முன் தலையணியும். பயப்படாதே மகனே, உன் கண்ணீரை என் திருவடியில் வைக்கிறேன். இனி உன் வாழ்க்கையை நான் எழுதுகிறேன். உன் துன்பத்தை சக்தியாக மாற்றி, உன் அவமானத்தை மரியாதையாக மாற்றி, உன் இருளை ஒளியாக மாற்றி, உன்னை உலகம் பாராட்டும் அளவுக்கு உயர்த்துவேன். கருப்பசாமி சொல்கிறேன், நீ தனியாக இல்லை. நான் உன் மூச்சில் இருக்கிறேன், உன் நிழலில் இருக்கிறேன், உன் இரத்தத்தில் கூட இருக்கிறேன். சுவாமியே சரணம், கருப்பசாமி சரணம்.